பண்ணிரும் அவசரப்பட்டு விட்டார். அவர் இதை வெயிட் பண்ணி செஞ்சிருக்காரு. இல்ல அவருக்கு ரொம்ப அவமானமா ஆயிடுச்சு சார். அவரோட இமேஜ் போயிடுச்சு. ஏன்னா இந்த லெட்டர் வேற வெளியிட்டு இருக்காங்கல்ல, அதன் மூலமா ரொம்ப அம்பலப்பட்டுட்டாரு. சோ அவரோட இமேஜை கொஞ்சம் தூக்கி நிறுத்தணும்னா அவர் முதலமைச்சரை சந்திக்கணும். அப்படிலாம் நீங்க தப்பு பண்றீங்க. இது மாதிரிலாம் பண்ண உடனே பிஜேபி வந்து என்னங்க நீங்களே எப்படி செய்து விட்டீர்கள், தயவு செய்து வாருங்கள் என்று கெஞ்சுவார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார். நவம்பர் வரைக்கும் பொறுங்க, டாமி அனுப்பி விடுவாங்க. டிடிவி தினகரனும் சொல்லியிருக்காரு சார், என்டிஏல ஓபிஎஸ் இருக்கிறத உறுதி செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நான் தான் சொன்னேன், பிஜேபி தெரிந்து தான் இவரை கிட்ட சேர்க்கக்கூடாதுன்னு போறதுன்னா போன்னு சொல்லிட்டு தான் அனுப்பிச்சிருக்காங்க. டிடிவி தினகரன் நேச்சுரலி அவர் சமூகம் சார்ந்த காரணம். மேபி இந்த ஒரு கான்ஸ்பிரசி சொன்னீங்கல்ல, அது தெரியாம இருந்திருக்கலாம் டிடிவிக்கு. டிடிவி ஷார்ப்பான பொலிட்டிஷியன்மா இல்ல அப்படி சொல்லல சார். இனிமே தானே சார் இதெல்லாம் எவால்வ் ஆகி மக்களை சென்று சேரும். அத மீன் பண்ணேன். யூ ஆர் ரைட். அதனால இது டூ ஏர்லி. இவங்க டிஎம்கே இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி அது சீக்கிரமா பண்ணிட்டாங்கன்னு நான் ஃபீல் பண்றேன். இதெல்லாம் வந்து நவம்பர் டிசம்பர் வாக்கில் செய்ய வேண்டிய வேலைகள். ஓகே, இதை நீங்கள் ஆகஸ்ட்லேயே நீங்கள் இதெல்லாம் செஞ்சு முடிச்சிங்க. இந்த சொச்ச காலத்தில் இப்போ நீ சொன்னல எதிரி முகாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க சும்மா இருப்பாங்களா? பீகார் எலெக்ஷன் முடியட்டும், வேடிக்கை பாரு.